என் செல்ல குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் உன் கண்ணில் படுவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால், நிச்சயமாக நாளைய பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி யாரால் கிடைக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நீ எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்றிரவே நீ சந்தோஷப்படுவாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது, உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் உன்னை தொடர்வதும் எதனால் என்பதனை நிச்சயமாக உன்னால் எதற்கென்று தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாமலோ காரணமில்லாமலோ எதுவும் இங்கு நடந்து விடவில்லை. சுற்றி வருகின்ற மனிதர்களை கூட உனக்கு யாரென்று அடையாளப்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கையின் எல்லா உண்மை நிலைகளையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி சொல்லத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் நீ குறைவாக மதிப்பிட்டு விடாதே. எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிச்சயமாக காரணமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நிலை இந்த வாழ்க்கை உனக்கானதை உனக்கென கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் வருவதாக தோன்றினால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உன்னை அங்கே வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு நாம் எதையும் எதிர்கொள்ள தயாராகி விட்டோமானால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நம்முடைய கவனத்தை ஈர்த்து கொண்டு வரும். நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கான பேரதிசயங்களை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இதையெல்லாம் நீ உணரக்கூடிய தருணம் இந்த வாழ்க்கையில் உன்னை நெருங்கி வந்து விட்டது. இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உன்னை நெருங்கி வந்து விட்டது. இந்த வராகி என்னை இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் கண்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நாளைய புதன்கிழமையின் விடியல் உனக்கு என்னவாக மாறும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயா? இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக எதிர்கொள்ள தயாராகிவிடு. உனக்கென இந்த வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்தி கொடுக்க எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட இடர்களை நீ தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைத்துவிடும். இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பேரானந்தங்கள் உறுதியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இனி என்னவானாலும் சரி, நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி எந்த நிலையிலும் நீ கலங்கிவிட வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் உனக்கென கொடுத்துவிட நான் தெளிவாக இருக்கும் பொழுது உனக்குள் எதற்கு இந்த மனக்குழப்பம்? நீ எதையுமே நினைத்து கலங்காமல் இரு. என்ன நடந்தாலும் அதை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாமல் இரு. சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் எதை காரணமாக வைத்து உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ அதையே நீ உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய சாதனையாக மாற்றப் போகின்றாய். அதையே இந்த வாழ்க்கையின் மிக பெரிய நம்பிக்கையாக நீ நிச்சயமாக மாற்றப் போகின்றாய். உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளுக்கு
நிச்சயமாக என் பிள்ளை, நீ கட்டுப்பட்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு எதற்காகவும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்காக கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்த பொழுதெல்லாம் அதை எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி நின்றதை நான் அறிவேன். எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நம்மை கீழே தள்ளி விட்டுவிடுமோ என்று நினைத்து என் பிள்ளை பதறியதையும் நான் அறிவேன். இனி என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், நீ இதையெல்லாம் கடந்து உனக்கான பேரதிசயமான உண்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற உண்மையை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நினைத்து நீ கலங்காதபடிக்கு உனக்கு பெருமகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக மாறி இருக்கிறது என்றால், வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அம்மா எதை சொல்ல வருகிறாள், எந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்த வருகிறாள் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிலையை எப்படி மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீயே அறியாதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்கும். நீயே உணராதபடி இந்த வாழ்க்கை பல சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என்ன நடந்தது என்று நீ கலங்கினாலும், எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நீ வருந்தினாலும், அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு பெருமகிழ்ச்சியான உண்மையை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்ற. மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை உனக்கென எடுத்துச் சொல்ல நான் வருகின்ற பொழுது நீ என்னை தவிர்க்கலாகுமா? என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேதனைகளை கொடுத்ததோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமுமே இப்பொழுது உனக்கான முழுமையான மன நிறைவை தருவதற்கு தயாராகிவிட்டது. உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்க அது தயாராகிவிட்டது. அப்படியானால் என் குழந்தை, இதையெல்லாம் பெறுவதற்கு நீயும் உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டுமல்லவா? இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நீயும் உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, இன்றிருக்கின்றவர்கள் எல்லோருமே தன் வீட்டில் நடக்கின்ற விஷயத்தை விட அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதில்தான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்றார்கள். யார் என்ன செய்கிறார்கள், யார் எப்பேற்பட்ட விஷயங்களில் எல்லாம் தலையிடுகிறார்கள், அவர்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பது போன்று எப்பொழுதுமே மற்றவர்களின் வாழ்க்கையின் மீதுதான் அதிகமான கவனத்தை இவர்கள் செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று உனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? அதன் பிறகு எனக்கு கஷ்டங்கள் வருகிறதே, எனக்கு துன்பங்கள் வருகிறதே என்று நீ சொல்லி புலம்புவதில் என்ன பலன்? உன் பிரச்சனைகளை பற்றி என்னவென்று கவனிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லாத பொழுது, மற்றவர்களின் பிரச்சனைகளில் அதிகமாக கவனம் செலுத்தும் போது நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் நிச்சயமாக நம்மால் சமாளிக்கவே முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் இழந்துவிடக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய துன்பமாக அது இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இழந்து விடாமல், நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் விட்டு விடாமல், நம் வாழ்க்கையின் மீது நாம் அக்கறை கொண்டு நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே துணிந்து விட்டோமானால் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி வருகின்ற இடர்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் நம்மால் மிக சுலபமாகவே அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இரவு நேரம் எப்பொழுது நமக்கு உறக்கத்தை கொடுக்கும் என்று நினைப்பதை விட, இரவு நேரம் எப்பொழுது
நமக்கு கண்ணீரை கொடுக்கும். எப்பொழுது நம் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் முன்னால் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படலாம் என்று நினைத்து கொண்டு இந்த இரவை தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அதிகம். என் குழந்தையை, நீ இப்படி உனக்கான இரவை நல்லபடியாக உறக்கம் கொண்டு வெளியே வர வேண்டும் என்று தேடாமல், நீ இதுபோன்று தேவையில்லாத யோசனைகளுக்காக அந்த இரவை தேடிக்கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கு நிம்மதியான உறக்கம் என்ற ஒன்று ஒருபோதும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான உறக்கம் இருந்தால்தான் உன்னுடைய மனது நிச்சயமாக தெளிவடையும். நிம்மதியான உறக்கம் என்ற ஒன்று இருந்தால்தான் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறைவாக கொடுக்கும். ஆனால் அதையே நாம் தவிர்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எதுவுமே சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ எதுவும் தெரியாத குழந்தையோ படிக்காத குழந்தையோ அல்ல. வாழ்க்கையினுடைய உண்மையான ரகசியம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் நீ எதற்காக இது போன்ற எண்ணங்களை கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன் அம்மாவிற்கு சரியாக புரியவில்லை. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சற்று கவனமாக எடுத்துக்கொள். எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. வேண்டும் என்றே உன்னை சோதனைப்படுத்தவும், வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தவும், உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து பறிக்கவும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள், உன்னை தேடி வந்து உனக்கு காயத்தை கொடுக்க துடிக்கின்ற இந்த மனிதர்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. இவர்கள் எண்ணியபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடந்து விட்டதாக நினைக்கிறார்கள். நீ நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து அவர்களும் அப்படித்தான் யோசிக்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? நீ இந்த வராகியினுடைய பிள்ளையாகி பல நாட்கள் ஆயிற்றல்லவா? அதனால் எது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் உன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நீ சற்று விழிப்போடுதான் இருக்கின்றாய். யார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாலும் அந்த இடத்தில் நாம் நிச்சயமாக மீண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இவர்கள் தருகின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொள்ள தொடர்ந்து விட்டாய் அல்லவா? அது போதும். இது அவர்களுக்கு மிக விரைவாகவே தெரிய வந்துவிடும். உன்னுடைய முயற்சியால் நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றியினால் நிச்சயமாக அவர்களுக்கு தானாகவே இதுவெல்லாம் புரிந்துவிடும். என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாமல் இரு. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி சொல்லிவிடுவேன். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன். இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியான உறக்கத்தை இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க தொடங்கிவிடு. இனிமேலும் எந்த இடத்திலும் நீ தயங்கி நிற்பதை நான் பார்க்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும் வரை அந்த தயக்கம் உனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக மாறும் பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறக்காதே. எந்த நொடியிலும் படுத்ததும் உனக்கு உறக்கம் வந்துவிடும். எந்த நொடியிலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. நாளைய பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறும். குழப்பத்தை கொடுத்த வாழ்க்கையே அதே சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் உனக்கென கொண்டு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.